எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. முதல்ல இரும்பு சட்டி எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் வெந்தயம் சோம்பு போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். எவ்வளோ தூரம் நல்லா வதக்குறோமோ அவ்வளோ தூரம் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் தக்காளி போடணும். தக்காளி போடும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளியை நல்லா வதக்கினதுக்கு பிறகு முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் இருந்ததுனால நான் முருங்கைக்காய் போட்டேன். என்ன காய் வேணாலும் போடலாம். இருக்கிற காயை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டு நமக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கணும். எண்ணெயிலே வதங்கினா தான் அந்த பச்சை வாசம் போகும். அப்புறம் நம்ம ஏற்கனவே புளியை ஊற வச்சிடணும். எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து புளியை எடுத்து ஊற வச்சிட்டோம்னா, சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா சீக்கிரம் புளி ஊறிடும். அந்த புளி தண்ணியை கரைச்சி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க இந்த குழம்புல ஊற்றி உப்பு போட்டு கொதி வரட்டணும். கொதிஞ்சோனையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். தேவையான தண்ணி சேர்த்து தண்ணி விருப்பப்படுற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு திக்னஸ் வரும். அப்புறம் அலசி வச்சுருக்க கருவாடை சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான்.